நம்ம வெஹிக்கிளில் நீட்டாக வாஷ் பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னு போகல, சும்மா வாஷ் பண்ணி வைக்க போகிறோம். நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு இது வரைக்கும் வாஷ் பண்ணவே இல்லை. நம்ம வண்டியோட நிலைமை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கூட இதோட நீட்டாக இருக்கும், நம்ம வண்டி அவ்வளோ கண்டிஷன் மோசமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிளை இன்னும் வாஷ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஊரில் ஒரு வாஷிங் சென்டர் இருக்குது, 150 ருபீஸுக்கு செம்ம ஒர்த்தியாக வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. கிளியராக வாஷ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெஹிக்கிளே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் அவ்வளோ அழுக்காக இருக்குது. எந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லையும் இந்த மாதிரி ஒரு அழுக்கதிக்க பார்த்துருப்பீங்களா? நானே பார்த்துக்க மாட்டேன், என்கிட்ட நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்களா செயினில் ஆயில் அடித்து இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியராக வாஷ் பண்ணி தராங்களான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். சி பார்த்தீங்களா, ஃபுல் க்ளீன், டோட்டல் பிளாஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும், ஏன்னா இது ஓல்டு வண்டியா. ஸோ தேவையில்லாத இடத்துல தண்ணி பட்டுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வாஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 90% ஓகே, ஒரு 10% கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளாடி இங்கே உள்ளாடி அழுக்கு இருக்குது, வெளியே இருந்த அழுக்கெல்லாம் அப்படியே போயிருக்குங்க.